நல்ல வாஸ்து சாஸ்திரம். தொழில் வளம் பெருக நல்ல வாஸ்து சாஸ்திரம். மங்கள மேளங்கள் முழங்கிட இல்லறம் மகிழ்ச்சியில் மலர்ந்திட பேரும் புகழும் சேர்ந்திட சேர்ந்து வளமாய் வாழ்ந்திட வாஸ்து பாருங்க நல்ல வாஸ்து பாருங்க. வாஸ்து சாஸ்திரம் டாக்டர் ஒளிமுத்து வாஸ்து சாஸ்திரம். வீட்டுக்கு பாருங்க நல்ல வாஸ்து சாஸ்திரம். தொழில் வளம் பெருக நல்ல வாஸ்து சாஸ்திரம். வாழ்வில் ஒளி வெள்ளம் வீசவே செல்வங்கள் எல்லாம் சேரவே. வாழ்வில் ஒளி வெள்ளம் வீசவே செல்வங்கள் எல்லாம் சேரவே. வாஸ்து சாஸ்திரம் நல்ல வாஸ்து சாஸ்திரம். அஞ்சு புலன்களின் வடிவிலே பஞ்சபூதங்கள் வாழுதே. பஞ்சபூதங்கள் சேர்ந்துதான் உலகம் என்பதும் ஆனதே. வாஸ்து பாருங்க நல்ல வாஸ்து பாருங்க. கல்யாணமாகாத குறைகள் நீங்க தீராத நோய்களும் விரைவில் நீங்க வீட்டுக்கு சேதம் எதுவும் இல்லாமல் விஞ்ஞான முறையில் வாஸ்து சாஸ்திரம். சந்தோஷ வாழ்க்கை எல்லோருக்கும் கிடைக்க நல்வாழ்த்து கூறும் வாஸ்து சாஸ்திரம். டாக்டர் ஒளிமுத்து கூறும் வாஸ்து சாஸ்திரம். வீட்டுக்கு பாருங்க நல்ல வாஸ்து சாஸ்திரம். தொழில் வளம் பெருக நல்ல வாஸ்து சாஸ்திரம். மங்கள மேளங்கள் முழங்கிட இல்லறம் மகிழ்ச்சியில் மலர்ந்திட பேரும் புகழும் சேர்ந்திட சேர்ந்து வளமாய் வாழ்ந்திட வாஸ்து பாருங்க நல்ல வாஸ்து பாருங்க. வாஸ்து சாஸ்திரம் டாக்டர் ஒளிமுத்து வாஸ்து சாஸ்திரம். வீட்டுக்கு பாருங்க நல்ல வாஸ்து சாஸ்திரம். தொழில் வளம் பெருக நல்ல வாஸ்து சாஸ்திரம். நேயர்களுக்கு எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். இன்னைக்கு பாருங்க, எலி வேலை ஆனாலும் தனி வேலை வேணும். எப்படி ஒரு வீடு வேணும், அவங்க வசதிக்கு ஏற்ப பெரிய வீடு, இத்தனை ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு, தோட்டத்தோட வீடு, தனி பங்களா, இப்படி அவங்களுடைய வசதிக்கு ஏற்ப வீடுகள் கட்டிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. இப்போ ரியல் எஸ்டேட் நல்லா வளர்ந்துக்கிட்டு இருக்கிற டைம்.
இதில் எல்லாருக்கும் என்னென்னா அந்த வீடு வாஸ்து சாஸ்திரப்படி இருக்கணும் அப்படிங்கிறாங்க. இப்போ வாஸ்து ரொம்ப பிரபலமாயிட்டு வருது. இப்போ பிரபலமாகுதுங்கிற காரணத்தினால இப்போ தான் வாஸ்து வந்ததுன்னு அர்த்தம் இல்லை. வாஸ்து அந்த காலத்திலிருந்து இருக்கு. கோயில் கூட வாஸ்து சாஸ்திரத்தெலாம் கட்டியிருக்காங்க. பழைய கிராமங்களில் உள்ள ஒவ்வொரு வீடையும் பார்த்தாலும் வாஸ்து சாஸ்திரப்படி தான் கட்டியிருக்காங்க. இடையில ஃபேஷன் சொல்லி நம்மலாம் நம்ம இஷ்டத்துக்கு இங்கே வந்து சிட் அவுட் வைங்க, கிச்சனை இங்கே வைங்க, அங்கே வைங்கன்னு சொல்லி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. திடீர்னு மறுபடியும் அப்படி பண்ணக்கூடாது, வாஸ்து முறைப்படி தான் இருக்கணும், வாஸ்து முறைப்படி இல்லைன்னா வியாதிகளே வரக்கூடும் அப்படிங்கிற அளவுக்கு இப்போ எல்லாரும் வாஸ்து சாஸ்திரப்படி வாஸ்து நிபுணர்களை போய் பார்க்குறாங்க. அப்படி வந்த ஒரு நண்பர், வாஸ்து விஞ்ஞான ஆராய்ச்சியாளர், வாஸ்து பேராசிரியர் டாக்டர் ஒளிமுத்து அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். நல்ல வாஸ்து சாஸ்திரத்தில் நல்ல ஞானம் உள்ளவர். அவரை நாம் சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்னைக்கு அவர்கிட்ட வாஸ்துனா என்ன, அதை பற்றி எல்லா விவரங்களும் கேட்க போகிறோம். அதை பற்றி தெளிவாக சொல்லக்கூடியவர் அவரால் தான் சொல்ல முடியும். ஏன்னா அவர் தான் பேராசிரியர் வாஸ்து விஷயத்தில், அவர் தான் ஆராய்ச்சியாளர் வாஸ்து மேட்டரில். அவர்கிட்ட சில கேள்வி கேட்போம். அது மூலமாக நம்முடைய சந்தேகங்கள்லாம் நிவர்த்தியாகும். கேட்கலாமா? திருவண்ணாமலையில் ஒரு சித்தர் மகான்கிட்ட படித்ததுங்க. இதில் வந்து நாங்கள் வந்து ஏடுகளில் படித்தது. இதில் வந்து நான் ரிசர்ச் பண்ணி டாக்டரேட் பண்ணியிருக்கேன். வேர்ல்டு ஃபுல்லாக எங்களுக்கு வந்து கஸ்டமர்ஸ் அபோவ் 1000 கேசஸ் இந்தியா ஃபுல்லாக நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம். யூஎஸ்லையும் கிட்டத்தட்ட 19 மேலே நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம். உலகம் நிறைய இடங்களில் எங்களுக்கு மலேசியா, சிங்கப்பூர் நிறைய இடங்களில் என்னுடைய கிளைண்ட்ஸ் இருக்காங்க. மலேசியா, சிங்கப்பூர், யூஎஸ் இந்த அளவுக்கு அவர் கஸ்டமர்ஸ் எல்லாம் இருக்காங்க அப்படின்னா அவங்க வாஸ்துவை நம்புறாங்க. அந்த வாஸ்து அவங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கணும். அப்படி இருந்தால் தானே கஸ்டமரை வர முடியும். அதை கேட்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. ஒளிமுத்து அவர்களே, இதில் வந்து வாஸ்து ஓகே, அதில் வாஸ்து விஞ்ஞான முறைப்படி அப்படிங்கிறீங்களா? அது கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்களேன். அதாவது வாஸ்து விஞ்ஞான முறை அப்படின்னா வாஸ்துவே ஒரு சயின்ஸுங்க. பூமியினுடைய சுழற்சி எடுத்துட்டீங்கன்னா வந்து பூமியினுடைய குளோப் வந்து 23 டிகிரி வடகிழக்கு சாய்வா அதனுடைய மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல தன்னை தானே சுற்றி சூரியனை சுற்றி வந்துட்டு இருக்குது. இதனால டே நைட் நடக்குது, எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒண்ணு. இந்த பூமிக்கு மேல நம்ம 4 சோத்து வச்சு கட்டுதோம். அது வீடோ, ஆபீஸோ, ஃபேக்டரி, எனி ஒன். அந்த 4 சோற்றுக்குள்ள வடகிழக்குன்னு சொல்லக்கூடிய ஈசானியத்துல இருந்து எனர்ஜிக்கல் காஸ்மிக் ரேஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. வெரி குட். ஃபார்ம் ஆகி சவுத் வெஸ்ட் கானக அடைஞ்சு 2வது ஸ்பிளிட் ஆகி ஏரியா ஃபுல்லா கவர் ஆகுது. அப்படி ஆகும்போது அதுல வசிக்கக்கூடியவங்க பாடிகள்ல அந்த ரேஸ் பட்டு வித்தின் 1 இயர் ஆக 1.5 இயர்ஸ்ல வந்து அவங்களுடைய மூளை நரம்பியல் செயல்பாடுகளை வந்து 30 to 40% இதனுடைய கண்ட்ரோல் கொண்டு வந்துடும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்னன்னா, இப்ப நம்ம வந்து செல்போன் வச்சிருக்கோம். செல்போன் வந்து கான்டாக்ட் எங்க வேர்ல்டு ஃபுல்லா நம்ம பேசுறோம். பட் அந்த ரேஸை வந்து நம்மளால வந்து ஃபீல் பண்ண முடியாது. கரெக்ட். நம்மளோட எந்த விதமான இதுவும் கிடையாது. பட் செல்போன்ல நம்ம கான்டாக்ட் எல்லா இடமும் கிடைக்குது. அதே மாதிரி இந்த காஸ்மிக் ரேஸை வந்து நம்மளால ஃபீல் பண்ண முடியாது. செயல்பாடுகளை வந்து 1.5 இயர்ஸ்ல வந்து நம்மளுடைய செயல்பாடு அதனுடைய கண்ட்ரோல் கொண்டு வந்திருக்கும். அதாவது நம்மளுடைய இதுல சித்தர்கள் சொல்லுவாங்க, பாடியில வந்து 7 சக்தி மையங்கள் இருக்குமாங்க. 7 சக்தி மையங்கள், மூலாதாரம், சுவாதிஸ்தானம், மணிப்பகம் அப்படி சொல்லக்கூடிய அந்த 7 சக்தி மையங்களுடைய செயல்பாடுகளை வந்து 30 to 40% இதனுடைய கண்ட்ரோல் கொண்டு வந்திருக்கும். அப்போ என்ன ஆகுதுன்னா, இதை டிபெண்ட் பண்ணி தான் நம்மளுடைய செயல்பாடுகளே அமையுது. இன்னைக்கு அமெரிக்காவில் பார்த்துட்டீங்கன்னா வந்து அவங்க வந்து எதையுமே வந்து சயின்டிபிக்கா ப்ரூவ் பண்ணாதான் நம்புவாங்க. அந்த நாட்டில் வந்து ஒரு கிறிஸ்டின் கண்ட்ரி, எதையுமே சயின்டிபிக்கா ப்ரூவ் பண்ணாதான் நம்புவாங்க. அதுல பார்த்துட்டீங்கன்னா வந்து இன்னைக்கு அமெரிக்காவில் வந்து பார்த்துட்டீங்கன்னா வாஸ்து சயின்ஸ் அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் சிவில் இன்ஜினியரிங் படிக்கவங்களுக்கு கொண்டு வந்துட்டாங்க. வாஸ்து சயின்ஸ்னு ஒரு சப்ஜெக்டே கொண்டு வந்துட்டாங்க அவங்க. அடுத்த நீங்க ஒரு 6 months 8 months கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க மேகசின்லாம் பார்த்துருப்பீங்க. ஜெர்மன்ல உள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு சயின்டிஸ்ட் ஒரு கம்பெனி அதர்வண வேதமும், நம்ம நாட்டில் உள்ள 4 வேதங்கள்ல அதர்வண வேதமும் வாஸ்து சாஸ்திரமும் எங்க நாட்டுக்கு சொந்தம்னு சொல்லி பேட்டர்ன் ரைட்ஸ் கேட்டிருக்காங்க. ஆமா, ஜெர்மன்ல வந்து பையங்கள்லாம் வந்து வேதம் கத்துக்கிறதே நான் வந்து டிவியில பார்த்துருக்கேன்.
அப்போ பாருங்க நம்மகிட்ட உள்ளதை வந்து இது வந்து வேதங்கள் அப்படின்னாலே அது முழுக்க அது விஞ்ஞானத்தினுடைய அடிப்படையில் உள்ளதுதான். நம்முடைய வேதங்கள் எல்லாம் ஜெர்மன் நாட்டுக்காரர்கள் எடுத்து சென்று விட்டார்கள், ஆமா, அவர்கள் வச்சுக்கிட்டு இருக்காங்கிற ஒரு தகவல் தெரியும். இப்ப அதுக்கு நாங்க தான் சொந்தக்காரங்க சொல்ற அளவுக்கு அதை நம்புறாங்க. இன்னைக்கு இந்த மாதிரி அமைப்புகளை வந்து முன்னாடியே நம்ம சித்தர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. அந்த காலத்திலேயே கிட்டத்தட்ட ஒரு 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே வந்து இதை பத்தி நம்ம சொல்லியிருக்காங்க, ஏடுகள்ல எழுதி வச்சிருக்காங்க. அது வந்து என்னன்னா அது தெய்வ நம்பிக்கையோட சொன்னாங்க. அதாவது தெய்வ நம்பிக்கையோட சொல்லும் போது பயந்து செய்வாங்க அப்படிங்கிறதுக்காக. பட் அது வந்து முழுக்க விஞ்ஞான பூர்வமானது. நாங்க என்ன பண்றோம்னா வாஸ்து சாஸ்திரம் தெரிஞ்சவங்க என்ன சொல்றாங்களோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணிடுறோம். இது ஈசான மூலை, இது கன்னி மூலை, இது அக்னி மூலை அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க சொல்றாங்கன்னா அதுல ஆராய்ச்சி பண்ணிருக்காங்க, சொல்றாங்க, நாங்க நம்புறோம். ஒரு தனி மனிதனுடைய உடல் பாதித்தால், உடல் நல குறைவு ஏற்பட்டால் அது வாஸ்துனாலையா? சில பேர் சொல்றாங்க வாஸ்து சரியா இல்லைன்னா உடல்நல குறைவு கூட ஏற்படும் அப்படிங்கிறாங்களே. டாக்டர் ஒளிமுத்து அவர்களே, இதை பத்தி உங்க கருத்து என்ன? எப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து டாக்டர்ஸ் வந்து சொல்லக்கூடியது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய உடல்நல குறைபாடுகள் வந்து ஒன்னு நம்மளுடைய உணவு, ரெண்டாவது நம்மளுடைய பழக்க வழக்கங்கள், மூணாவது முன்னோர்களுடைய ஜீன்கள்னால ஏற்படக்கூடிய பாதிப்புகள், நான்காவதாக நாங்க சொல்லக்கூடியது என்னன்னா வாஸ்து குறைபாடுகள்னால சில உடல்நல குறைபாடுகள் ஏற்படுது. இது எப்படின்னு பாத்துட்டீங்கன்னா வந்து ஒரு வீட்டினுடைய அமைப்புகள் சரியில்லாமல் இருந்தால் இதனால சில குறைபாடுகள் ஏற்படுது. நாங்க வந்து ரிசர்ச் பண்ணி இதை கண்டுபிடிச்சிருக்கோம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் உங்களுக்கு நான் சொல்லுவேன் சார். ஒரு வீட்டில் வந்து சவுத் வெஸ்ட் போர்வெல், சவுத் ஈஸ்ட் செப்டி டேங்க் அல்லது சம்பு, அதே மாதிரி சவுத் வெஸ்ட் வந்து சம்போ, சவுத் ஈஸ்ட்ல போர்வெல்லோ, இந்த மாதிரி அமைப்புல 2 பக்கமும் பள்ளங்கள் இருந்தால் அதுல வசிக்கக்கூடியவங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 ஆண்டுகளுக்கு மேல வசிச்சாச்சுனாலே அங்க குழந்தை பிறந்தால் 100% சிஸ்ஸகினா தான் நடக்கும். இது எப்படி ஏற்படுதுனீங்கன்னா வெஸ்டும் நார்த் ஈஸ்டும் ஆண்களுக்கு உண்டான பகுதி, அதே மாதிரி நார்த் வெஸ்டும் சவுத் ஈஸ்டும் பெண்களுக்கு உண்டான பகுதி. இந்த இடங்கள்ல பாதிப்புகள் ஏற்படும் போது அதுல வசிக்கக்கூடிய ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பாதிப்புகள் ஏற்படும். அதே மாதிரி இதுல இந்த மாதிரி அமைப்பு ஆயிடுச்சுனாலே அவங்களுக்கு வந்து ஹெல்த் வைஸ் கண்டிப்பா அதுல ஆபரேஷன் நடக்கும். உண்மைதான். நம்ம பெரியவங்கலாம் சொல்லுவாங்க படுக்கும்போது கூட இந்த பக்கம் தலை வச்சு படு. கரெக்ட் சார். இப்ப நீங்க சொன்னது ஒரு நல்ல இதுங்க. அதாவது நம்ம ஹெட் வந்து நார்த் போல்மாங்க. ஆமா, நம்ம தலை வச்சு படுக்கக்கூடியது வந்து தெற்க தலை வச்சு படுக்கிறது தான் பீஸ் ஆஃப் மைண்ட் கிடைக்கும், ஹெல்த்துக்கும் நல்லது. அது அந்த காலத்துல இருந்தே நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் சொல்லுவாங்க தெற்க தலை வச்சு படு, தெற்க தலை வச்சு படுன்னு. அது அப்போ குழந்தையா இருக்கும்போது தெரியல, இப்ப தெரியுது அது வாஸ்து சம்பந்தப்பட்ட விஷயம்தான் அப்படின்னு. டாக்டர் ஒளிமுத்து கூறியபடி எத்தனையோ வழிமுறைகள் இருக்கு வாஸ்து பிரகாரம். நார்த் ஈஸ்ட்ல எப்படி இருக்கணும், சவுத் வெஸ்ட்ல என்ன இருக்கணும், எங்க பள்ளம் இருக்கணும், எங்க பள்ளம் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி இடத்துல பள்ளம் இருந்தால் அநேகமா 100க்கு 100 அந்த வீட்டில் 3 வருஷம் வசித்த பெண்கள் சிசரியன் தான் பண்ணிக்கணும் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி இன்னொன்னு என்னன்னு பாத்துட்டீங்கன்னா ஒரு வீட்டில் வந்து நார்த் ஈஸ்ட்ல வந்து ஸ்டெப்ஸ் வச்சிருந்தாங்கன்னா, நார்த் ஈஸ்ட் வடகிழக்குல வந்து ஸ்டெப்ஸ் ஏனிப்படி உள்ள வச்சிருந்தாங்கன்னா அந்த வீட்டுல 3 ஆண்டுகளுக்கு மேல வசிச்சாச்சுனாலே ஆண்களுக்கு வந்து கண்டிப்பா ஒரு ஆபரேஷன் நடக்கும். இதை வந்து நான் சொல்லக்கூடியது வந்து சும்மா கெஸ் பண்ணி சொல்லுது இல்லைங்க, கெஸ் பண்றதுக்கோ பயமுத்துறதுக்கோ கிடையாது. அபோவ் 100 கேசஸ் இதை மட்டும் நாங்க ரிசர்ச் பண்ணி தனியா வச்சுக்கோங்க. எங்கிட்ட ஃபைல் இருக்கு வித் போன் நம்பர் அட்ரஸோட. வடகிழக்குல படி இருக்கக்கூடாது, வைக்கவே கூடாது. ஏணிப்படி வந்து வடகிழக்குல வைக்கவே கூடாது. அதை வச்சிட்டோம்னாலே அது வந்து பைனான்சியலும் உங்களுக்கு வந்து டிராபேக் தான். அதே மாதிரி ஆண்களுக்கு உடல்நல குறைபாடுகளும் கண்டிப்பாக ஏற்படும். நான் இதுல வந்து நாங்க ரிசர்ச் பண்ணி மெடிக்கல் வாஸ்து சயின்ஸ், மெடிக்கல் வாஸ்து தெரப்பின்னு 2 சப்ஜெக்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கோம். வேர்ல்டுலயே ஃபர்ஸ்ட் மெடிக்கல் வாஸ்து சயின்ஸ்.